மித்ரன் சார், ஒரு வழி கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன்டா. இவன் ஒருத்தன் கிளம்பிட்டீலான்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். போலாம்டா. சார் அப்படி இல்ல சார், மத்த இடத்துக்கு நம்ம மெதுவா போகலாம். ஆனா இந்த கல்யாண வீடு, கோயில் திருவிழா, அதுக்கு மட்டும் கரெக்டான டைம். அப்படி இல்ல, கொஞ்சம் முன்னாடி போனாலும் தப்பு இல்ல. ஆமாடா, முன்னாடியே போனாதான் செருப்படி வாங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். செருப்படியா? அக்கா சார், நான் அப்படி சொல்ல வரல. டேய் போதும், உன் வாயை வச்சு ஏதாவது உருட்டிட்டு இருக்காத. கிளம்புவோம். ஆமா சார், கிளம்புவோம். டேய் மித்ரன், அவ்வளவுதானே, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. ஆமா, பிரியா எங்க? அவங்க எங்க இருக்காங்க சார்? அவங்க தான் அப்பவே சிப்ஸ் கூட போயிட்டாங்களே. சிப்ஸ் கூட போயிட்டாளா? டேய், ஸ்வேதா கூட போனான்னு தெளிவா சொல்ல வேண்டியதுதானே. அது நீ எப்ப பார்த்தாலும் சிப்ஸ். சார் அப்படி இல்ல சார், நமக்குள்ள கீவேர்டு சொல்லி சொல்லி பழகிட்டோமா, அதனால சிப்ஸ்னு வந்துட்டு. மித்தன் சார், சிப்ஸ்னா ஸ்வேதா மேடம் கூட போயிட்டாங்க. உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். டேய், அவன் கிடக்கா லூசு பையன். லூசு மாதிரி தான் ஏதாவது வளரிட்டு இருப்பான். பிரியாவும் ஸ்வேதாவும் அப்பவே போயிட்டாவல. பிரியாவும் உன்கிட்ட சொல்லலையா? இல்லடா, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, ஸ்வேதா கூட தானே போயிருக்கா, தனியா போலல்ல. நம்ம போலாம் வா. அவங்க ரெண்டு பேரும் தான் சுத்திட்டு கிடப்பாங்க. சுத்திட்டு இருக்கட்டு, நம்ம வேலையை பார்க்கலாம். அதுவும் சரிதான். காதல் என் காதல் அது கண்ணீர்ல போச்சு, அது போச்சு அட தண்ணீர்ல. காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள, பாலான நெஞ்சு இப்போ வெந்நீர்ல. டி மாப்ள, என்னடா இது? என்னது இதா மாப்ள? சாங்கு இலை சாங்குன்னு எனக்கும் தெரியுது. கல்யாணம் நடக்க போறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டை போடுறிய? ஏன் மாப்ள, இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சலு? எம்மா, என்ன முழிக்கிறான் இவன்? கேட்டது தப்பு போல, அடங்கிருவோம். மாப்பிள்ள நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, இந்த பாட்டை மாத்திருவோம். ஏன்னா உங்க அக்கால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மச்சான் அந்த பாட்டை சரக்கு அடிச்சுட்டு பாடுவாரு. அப்போ இந்த பாட்டை ஃபேமஸ் ஆயிக்கலாம். அது வரைக்கும் விட்டுலாம் என்ன? டேய், ஏன்டா எங்க அக்கா வாழ்க்கையில விளையாடுற? மாப்பிள்ள, நான் ஒண்ணு உங்க அக்கா வாழ்க்கையில விளையாடல. எவனா இருந்தாலும் கல்யாணம் ஆகி 2 வாரம் கழிச்சு இந்த பாட்டை தான் சரக்கு அடிச்சுட்டு பாடுவான். அதுதான் சொல்றேன். டேய், பாட்டை சேஞ்ச் பண்ணுங்கடா, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. சேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பாட்டா போடுங்க. இட்டி கலக்கலா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாவ. இப்பதான் கல்யாண கலை மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, பாட்டு நல்லா தான் இருக்கேனே. ஆமா, இந்த பாட்டை போட்ட நல்லவங்க யாருட்டி பாரு. தோ இரு, அததான் நானும் பாக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காதுல கேட்க முடியாத பாட்டை போட்டானுவ. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திகைய பார்க்கணுண்டி, கட்டிக்கிடு மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி, விடமாட்டே உன்னை நானே, உன்னை பிடிச்சிட்டு நான் போறேன். கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திகைய பார்க்கணுண்டி, கட்டிக்கிடு மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி, விடமாட்டேன் உன்னை நானே, உன்னை பிடிச்சிட்டு நான் போறேன். இட்டி பாத்தியே உன்னளுக்கு கொழுப்பு. போட்டிருக்க பாட்டை பாரு, பாட்டை. இவ எதுக்கு இங்க பார்த்து முறைக்கா? என் மாப்பிள்ள என்னல, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடியா? பின்னாடி என்ன இருக்கு பாரு மாப்பிள்ள, நீ திரும்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும். டேய், இவ எதுக்குடா இப்படி முறைச்சு பார்த்துட்டு நிக்கா? அதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல. நீ பாட்டு பாடிட்டு இருந்தால, அப்ப இதுல இருந்துட்டுதான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை நீ பாடின பாட்டு லைனை கேட்டு இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காளா இருக்குமோ? டேய், அதுக்கு எதுக்கு இவ முறைக்கணும்? நான் என்ன இவளையும் ஒத்திக்க பார்க்க கூட்டேன்? ஏதோ இவள ஒத்திக்க பார்க்க கூட்ட மாதிரி ஒரு படிய முறைச்சுக்கிட்டு நிக்கா. டே மாப்பிள்ள, நீ சொல்றத பார்த்தா, ஒரு பக்கம் அவ முறைக்கிறத பார்த்தா, நீ ஒருவேளை அப்படிதான் கூட்டிருப்பியோ? டேய், ஏன்டா உனக்கு? இல்ல மாப்பிள்ள, நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. தோணும்டா, தோணும். உனக்கு தான் விசித்திரமா தோணுமே. வாழ்க்கையில நான் கனவுல கூட இவளை நினைச்சு பார்க்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா
கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிறேன். அப்படியா மாப்பிள்ள? ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலையே, எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை மோதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துல போய் முடிஞ்சிருமோ? என்ன மோதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துல போய் முடியுதா? ஏண்டா மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தானே போய் முடியும்னு சொல்லுவாவ, நீ என்னன்னா இப்படி மாத்தி சொல்ற? இல்ல மாப்பிள்ள, எப்பவுமே ஒரே மாதிரியா சொல்லிட்டு இருப்பாவ, அதனாலதான் ஒரு ஸ்டெப் மேல கல்யாணத்திலே முடிஞ்சிரும். டேய், அப்படி மட்டும் கல்யாணம்னு முடிவு பண்ணி எதிர்ச்சியா வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ வரும்னு சொல்ற, அப்படிதானே மாப்பிள்ள? டேய், முதல்ல சொல்ல வரத ஒழுங்கா கேளு. என்னோட அக்காவுக்கும் அவளோட அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குது. அதனால எங்க 2 பேருக்கும் முடிச்சு போட நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ. கல்யாணத்தன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருவேண்டா. ஓஹோ, கல்யாணத்தன்னைக்கு ஓடி போறீங்களா? ஆமா, பின்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அப்படிதான் பண்ணுவேன். பாக்குறேன்டா, அதையும் பாக்குறேன். கல்யாணத்தன்னைக்கு காலையில ஓடுறியா, இல்லன்னா நைட்டு கையில லெட்டரை கொடுத்துட்டு அவளை தேடி ரூம்குள்ள ஓடுறியான்னு. டே மாப்ள, என்னடா இவ்வளவு கேவலமா பேசிட்ட? இதை விட கேவலமாவே பேசுவேன். இப்படி பேசினவெல்லாம் 10 புள்ள பெத்ததா வரலாறே இருக்கு. அதனால வாய மூடிட்டு போய் ஏதாவது வேலை கிடந்துன்னா பாருங்க தோற. எவனும் நம்ப மாட்டானே என் பேச்ச. நான் என்ன பைத்தியக்காரனா நீ சொல்றது நம்புறதுக்கு? கேக்குறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜய தலையில கேடிவி ஓடுதுமானா. நல்லா சொல்றானே. டே மாப்ள, இது இப்படி வராதடா. டேய், எனக்கு அப்படிதான்டா வரும். நான் அப்படிதான் சொல்ல முடியும். மூடிட்டு போ. பாவி பைய, இவன் வாயில வரலன்னு வரலாறே மாத்துறானே. இது யாரு? புது ஆளுங்களா இருக்கு. டே மாப்ள, அங்க கொஞ்சம் பாரா. என்ன, அங்கேயே அவ வந்து நிக்காளா? ஆமா ஆமா, நீங்க ரவுண்டு கட்டில காதல் பண்றீங்க, அதனால அங்க இங்கெல்லாம் வந்து நிக்கிறா. டேய், அங்க யாரோ புதுசா நிக்கிறாங்கடா பாரு. ஆளுங்க வர பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்காங்க, நம்மூர் ஆளுங்க மாதிரி எல்லாம் இல்ல. அதனாலதான் உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருப்பாவலான்னு நினைக்கேன். பாரு. எனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையே. அப்ப யாரு மாப்பிள்ள அது? இலை, ஆனந்த் அவங்க ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னான்ல, அவங்களா இருக்குமோ? ஆமா, என்ன மாப்பிள்ள அவங்களாதான் இருக்கும். இன்னும் ஆளுங்க பார்க்க டீசெண்டா இருக்காங்க. ஆபீஸ்ல உள்ளவங்க இப்படித்தானே இருப்பாங்க. சரி வா, எதுக்கும் யாருன்னு ஒரு அட்டண்டன்ஸ போட்டு வருவோம். விக்ரம் சார், அங்க பாருங்க, நம்ம வந்ததும் நம்மள வரவேற்கிறதுக்காக 2 பேர் வராங்க. வரவேற்கிறதுக்காக வராங்களா? ஆமா சார், நம்மள பார்த்து தான் 2 பேரும் வராங்க. அங்க பாருங்களேன். சார், நீங்களாம் யாரு? ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ஆமா சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க நாங்களாம் ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ்னு? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க ஊர்ல யாரும் ஃபேன் ஷர்ட் போட மாட்டாங்க. அதுவும் கல்யாணம் வந்துட்டா பக்கா வேஸ்ட் ஷர்ட் தான். நீங்க வேற அதுல டிஃப்ரெண்டா இருந்தீங்களா, ஒருவேளை ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களோன்னு நினைச்சோம். ஓ, அப்படி நினைச்சுக்கிட்டீங்களோ? ஆமா சார், ஊர்ல ஒருத்தரும் ஃபேன் ஷர்ட் போட மாட்டாவன்னு சொன்னீங்கல்ல, எதனால? கிராமங்கிறதால போட மாட்டாவளா, இல்லனா ஃபேன் வாங்க காசு இல்லையா? சார், நான் என்னவோ நீங்க எல்லாரும் படிச்ச ஆளுன்னு பார்த்தா, இவரு பேசுறது பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு படிக்காத ஆளு மாதிரிலாம் பேசுறாரு. டேய், உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், நீ மட்டும் பேசாத நாயன்னு. நீ மட்டும் பேசினா படிச்ச படிப்பை வித்துற மாதிரி இருக்கும். அங்க பேரு அன்எஜுகேட்டட்னே முடிவு பண்ணிட்டான். எவ்வளவு டீசெண்டா வந்து அப்ரோச் பண்ணான். நீ பேசின பேச்சுல எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இல்ல சார், அவர் பேசினதுல டவுட் வருது இல்ல? உன் டவுட்ல அந்த மண்ணதான் அள்ளி போடணும். டேய், வாய மூடுங்கடா. சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. நாங்க ஆனந்த் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உள்ளவங்க. சார், சின்ன திருத்தம், ஆபீஸ் மட்டும் இல்ல, ஆனந்த் ஒர்க் பண்ற கம்பெனியோட ஓனரே இவர்தான். என்னது, கம்பெனி ஓனரா? சார், அப்போ நீங்கெல்லாம்? நாங்க தானே அவரோட லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு. ஓ, அடியாளுங்களா? அடியாளுங்களாவா? சார், உங்க ஊர் பாசல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அடியாளுங்கன்னு அர்த்தமா? ஆமா, எங்க ஊர்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அடியாளுன்னு தான் சொல்லுவோம். ஐயோ, அத மறந்து சொல்லிட்டேனா சார். எங்க ஊர் பாசையில லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பிஏன்னு அர்த்தம். நாங்க சாரோட பிஏ. டேய் பைத்தியம், பிஏக்கு தான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டாச்சுல்ல, நீ ஏன்டா பிஏன்னு சொல்லிட்டு தெரியல?
சார் என்னதான் பிஏவா அடுத்தால அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் என்ன மாதிரி வருமா? என்ன மாதிரி யாருமே அவர் கூட பிஏவா மிங்கிள் ஆக முடியாது. அந்த அளவுக்கு மிங்கிளாகி போயிருந்தேன். சும்மா பொண்டாட்டி அப்படிங்கறதால பிஏ உதவி தூக்கி கொடுத்திருக்காரு. ஆனா ஃபீல் பண்ணுவார் பாருங்க, இந்த வினோத் இல்லன்னு ஒவ்வொரு நாளும் அவர் ஃபீல் பண்ணுவார் பாருங்க. ஃபீல் பண்ண வைப்பேன். ஆமா, இவி அப்படி ரொம்ப ஊர்வசி தங்கச்சி இல்ல, இவி இல்லன்னு அவன் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கே அவன் பொண்டாட்டி கிட்ட இருக்க போறா, உலகத்தையும் மிஸ் பண்ண போறான். இதுல இவனை மிஸ் பண்ண போறான் நாம. அக்கா சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த வினோத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாரு. டேய் ஒழுங்கா போயிரு, வாயில ஏதாவது சொல்லிட போறேன். அப்புறம் நீங்க யாரு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் சார், இதுல என்ன இருக்கு? நான் தான் கல்யாண பொண்ணோட தம்பி, இது என்னோட ஃப்ரெண்டு. எங்க அக்காவுக்கு தான் கல்யாணம். அப்படியா, உங்க அக்காவுக்கு தான் கல்யாணமா? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க சார். ஆனா சார், பெரிய கம்பெனியோட ஓனர் நீங்க, இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, பார்த்தா கண்டே பிடிக்க முடியல. சார் ஒரு நிமிஷம், நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. கதிர். ஓ, கதிரா உங்களோட பேரு? கதிர் சார். சார் பெரிய கம்பெனியோட எம்டி தான், அதுக்குன்னு நான் பெரிய கம்பெனியோட எம்டின்னு கழுத்துல ஐடி கார்டா போட்டு சுத்த முடியும்? அந்த கம்பெனிக்கு போர்டுலாம் அடிச்சு வச்சிருக்கோம் கதிர் சார், அது ஆபீஸ்ல இருக்குது. நான் அப்பவே மித்ரன் சார் கிட்ட சொன்னேன், கோட் சூட்ட போடுங்க, கோட் சூட்ட போடுங்கன்னு. கேட்டாரா, வெயில் அடிக்குது காத்து வராது அப்படின்னு பேண்ட் சட்டையை போட்டு வந்தாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு பெரிய முதலாளி மாதிரியே தெரியலங்கிறிய. இது இவருக்கு தேவையா? வினோத்தே, வாயை முடிட்டீருடா. சார் நீங்க எதுக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா உங்களை மனசு கஷ்டப்படுத்திச்சோ இல்லையோ, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு சார். டேய், இவனடா இப்படி பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரியான அறவைக்கடுக்கு பிறந்தவனா இருப்பானோ? எவனோ சூப்பு வேக வைக்கும் போது எழுந்து வந்தவன் மாதிரியே இருக்கான். டேய் மாப்பிள, என்னடா அமைதியா இருக்க? உனக்கு அப்படி தோணுதா இல்லையா? எனக்கும் அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. சரி என்ன பண்ணேன்னு அமைதியா இருக்கேன். பெரிய கம்பெனியோட முதலாளி, அவங்க முன்னாடி என்னத்த பேச? சரி அவனை அப்புறமா பாத்துக்கலாம். இவனை ஒரு தடவையே பார்க்க முடியல, இதுல அப்புறமா எங்கிட்ட போய் பார்க்க? சார் பாத்தீங்களா, நான் டைமிங்க பேசணும்னு அவங்களால வாய் வார்த்தையில எதுவுமே பேச முடியல. அவங்களுக்குள்ளேயே கூடி பேசுறாங்க தவிர நம்ம கிட்ட பேசுறாங்க பத்தியில. டே வினோத்து, என் வாயால எதுவுமே வாங்காத. அவனு ரெண்டு பேரும் கூடி பேச ஆரம்பிச்சிட்டான். எதையாவது பண்றதுக்குள்ள இவனை கூட்டு போட ஆகாஷே. டே வினோத் போலாமா? சார் மித்ரன் சார் தான் போலான்னு சொல்றாருன்னா நீங்களுமா? டேய், இதுக்கு மேல இருந்தா மான மரியாதைலாம் போயிரும் சொல்லிதான் நம்மள கிளம்ப சொல்றான். அதனால போலாமா? சார் நம்ம சாரோட லெஃப்ட் ஹேண்ட். டேய் ஒழுங்கு மரியாதையா வந்துரு, அசிங்கமா ஏதாவது திட்டிட போறேன். எல்லாரும் நம்ம மேல பொறாமையில தான் இருக்கவ. முதல்ல வீட்டுக்கு போனதும் அம்மாவை சுத்தி பட சொல்லணும். நம்ம அறிவு கண்ட வியக்குறாங்கப்பா. எங்களை பத்தியும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க கதிர்? சார் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், இன்ஸ்பெக்டர் தான். ஆனா இப்பவும் சஸ்பெண்ட்ல இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதனால இப்போதைக்கு சஸ்பெண்ட்ல இருக்கேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியல கதிர், நீங்களும் பார்த்தா சிம்பிளா தான் இருக்கீங்க. ஆளை பார்த்தா கட் அண்ட் ரைட்டா தோரண மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா டக்குன்னு போலீஸ் ஆபீசர்னு யோசிக்கல. சார் உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சொன்ன மாதிரி தான் எங்களாலையும் ஃபுல் டைம் யூனிஃபார்மோட சுத்த முடியாது சார். ஏன்னா சஸ்பெண்ட்ல இருக்கோம்ல, அதனால யூனிஃபார்ம் போட முடியாது. சார் நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க, கூட்டத்துல ஒருத்தன் இப்படிதான் சுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் அப்படிதான் கதிர், டிஃபால்ட்டா அப்படிதான் அமையும். நான் எதுவும் நினைச்சுக்கல. அப்புறம் மறுபடியும் எப்பவும் போஸ்டிங் போடுறதா சொன்னாங்க கதிர்? அது எதுவும் அபிஷியலா இன்ஃபர்மேஷன் வரல சார். வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போஸ்டிங் போடுறாங்கன்னு தெரியல. மேபி இன்னும் 1 வீக்ல இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வரலாம். ஓ அப்படியா? ஓகே. எங்க ஊர் பக்கம் போஸ்டிங் போட்டாங்கன்னா ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்துட்டு போங்க கதிர். கண்டிப்பா சார், கண்டிப்பா வரேன். சரி ஓகே. சார் கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பார்க்கட்டுமா? போங்க கதிர் நீங்க.